பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை ஜெபத்தோடு கவனிக்க ஆண்டவர் நமக்கு உதவியும் கிருபையும் செய்வாராக. யோபுவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 8வது வசனம். யோபு 24:8. மலைகளில் இருந்து வரும் மலைகளிலே நனைந்து ஒதுக்கிடம் இல்லாததினால் கண்மலையிலே அண்டிக் கொள்ளுகிறார்கள். இங்கு ஒரு அற்புதமான கவிதை வடிவிலான வார்த்தைகளை பார்க்கிறோம், கவிதை சொற்களை பார்க்கிறோம். யோபு 24:8. மலைகளிலிருந்து வரும் மலைகளிலே நனைந்து. இங்கு 2 விதமான மலையை பார்க்கிறோம். அதை அல்லாமல் இன்னொரு மலையை பார்க்கிறோம். மொத்தம் 3 மலை. முதல் மலை திரும்ப வாசிக்கிற புரிந்து கொள்ளுங்கள். மலைகளிலிருந்து வரும் மலைகளிலே நனைந்து ஒதுக்கிடம் இல்லாததினால் கண்மலையிலே அண்டிக் கொள்ளுகிறார்கள். இங்கு 3 மலையை குறித்து பார்க்கிறோம். ஒன்று மழை. இந்த மழை என்பது கற்பாறைகள் நிறைந்த உயரமும் சுதரம் உச்சியுமாய் நிற்கிறதான மலை. 2வது ஒரு மலையை பார்க்கிறோம். இது மழை என்று பார்க்கிறோம். இது வானத்திலிருந்து பெய்கிறதான தண்ணீராகிய மலை. 3வதாக ஒரு மலையை பார்க்கிறோம். அது கண்மலை என்று பார்க்கிறோம். எல்லாருடைய கண்ணுக்கு புலப்படக்கூடியதும், எல்லாரும் சுத்திர போய் ஒட்டி கொள்ளக்கூடியதும், எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதுமான மலைதான் கண்மலை. அப்போ இங்கு முதலாவது சொல்லப்படுகிற மலை ஒரு மலை அங்கு இருந்திருக்கு, ஆனா அது பெயர் சொல்லப்படாத மலை. 2வது வானத்திலிருந்து மழை பெய்திருந்திருக்கிறது, ஆனால் அந்த வானத்திலிருந்து பெய்த மழையும் அங்கு நன்மை பயக்கவில்லை. ஆனா 3வது மலையோ அங்கு கண்மலை இருக்கிறது. அந்த கண்மலையை அநேகர் அண்டிக் கொள்ளுவதற்கும் ஒண்டிக் கொள்ளுவதற்கும் ஏதுவான கண்மலையாய் இருந்திருக்கு. சரி, இந்த கண்மலையில போய் அண்டிக் கொண்டது யார், ஒண்டிக் கொண்டது யாருனாக்கா அதுக்கு முந்தின வசனம் 7ஆம் வசனம். அதாவது யோபு 24:7 சொல்லுகிறது, குளிரிலே போர்த்து கொள்ளுகிறதற்கு ஒன்றும் இல்லாததினால் வஸ்திரம் இல்லாமல் ராத்தங்கி. பயங்கரமான குளிர், ஆனா படுக்கிறதுக்கு முடியல. மேல உடம்புல துணியும் இல்லை. அப்ப ஆனாலும் அவங்க பாக்குறாங்க, குளிர் அடிச்சாலும் பரவாயில்ல, உடம்புல ஒட்டி துணி இல்லாம நிர்வாணமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் கொஞ்சமாவது படுக்கணும், கொஞ்சமாவது தூங்கணும்னு பாக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு மலை கண்ணுக்கு தெரியுது, ஆனா அந்த மலையிட்ட போய் இவங்களை அண்ட முடியல. அதுக்கப்புறம் இதுக்கிடையில வானத்துல ஒரு மழை பெய்யுது. அந்த மலையை இவங்களை இன்னும் நினைச்சிருது. அந்த ஏற்கனவே இவங்க வஸ்திரம் இல்லாம இருக்காங்க, நிர்வாணியா இருக்கிறாங்க, ஒன்றதுக்கு இடம் இல்லாம இருக்காங்க. அப்போ ஒரு மலையை தேடி ஓடுறாங்க. அங்க பக்கத்துல போன மலையை நெருங்க முடியல. அந்த நேரம் பார்த்து வானத்திலிருந்து இன்னொரு மழை பெய்யுது, அதுல தொப்ப போய் நினைறாங்க. அந்த நினைகிற நேரத்துலதான் பாக்குறாங்க, இன்னும் அதே இடத்துல இன்னொரு மலை இருக்கு, அது கண்மலை. அந்த கண்மலையில போய் அண்டிக் கொள்ளுகிறாங்க. அப்போ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை அண்டிக் கொள்ளும் கண்மலை. அண்டிக் கொள்ளும் கண்மலை. இந்த அண்டிக் கொள்ளும் கண்மலை என்றால் என்ன? இந்த அண்டிக் கொள்ளும் கண்மலை என்பது எதை குறைக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 28வது வசனம். சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தாவே ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. யோபு 24:8 சொல்லுகிறபடி எத்தனையோ மலைகள் இருக்கிறது, அதிலே ஒன்றுதான் கண்மலை.
இந்த அண்டிக் கொள்ளுகிற கண்மலை. இந்த அண்டிக் கொள்ளுகிற கண்மலை என்றால் என்ன? அதைத்தான் இந்த சங்கீதம் 73:28 பார்க்கிறோம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாகத்தான் நான் ஒரு வெளிப்படையான ஒரு காரியத்தை சொன்னேன். நான் அங்கங்க போறதோ வர்றதோ பிரயாணம் பண்றதோ கூட்டங்கள் நடத்துவதோ விரும்பல. ஒன்று தேவனோடு இருக்கணும், இரண்டாவது தேவ பிரசன்னத்துல இருக்கணும், மூணாவது என்னுடைய தேவ ஜனங்களோடு இருக்கணும். அதுதான் வாஞ்சை. அதை சொல்லி முடிக்க பாருங்க. இப்ப எதிர்பாராத விதத்துல கரெக்டா அந்த வார்த்தை வருது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நல்லது. இப்போ அண்டிக் கொள்ளுகிற கண்மலை என்றால் யார்? அதுதான் நம்முடைய தேவன் என்றும் கர்த்தர் என்றும் ராஜா என்றும் சொல்லப்படுகிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த தேவனை நாம் அண்டிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அது எவ்வளவோ பேஷ் பேஷ் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும், எவ்வளவோ நலம் நலம் என்று சொல்லக்கூடியதா இருக்கும், எவ்வளவோ நல்லது என்று சொல்லக்கூடியதா இருக்கும். அப்போ நாம் அண்டிக் கொள்ளுவதற்கு நிறைய ஆதாரங்கள் இந்த பூமியிலே உண்டு. என்னென்ன ஆதாரங்கள் உண்டு? நமக்கு நல்ல காவல்துறை இருக்கிறது, நமக்கு நல்ல நீதிமன்றம் இருக்கிறது, நமக்கு நல்ல இராணுவம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு மத்திய அரசாங்கம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு மாநில அரசாங்கம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு மாவட்ட அரசாங்கம் இருக்கிறது, இப்படி நமக்கென்று உள்ளூர் நிர்வாகம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு வகையிலே நாம் அண்டிக் கொள்ளுவதற்கும் பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஏற்றவைகள். ஆனால் இந்த இவைகள் எல்லாம் நம்மை சரியான நேரத்தில் அண்டிக் கொள்ளுமா? அவைகளிலிருந்து ஒரு பாதுகாப்பு உண்டாகுமா என்று சொன்னால் அது உலகத்தானுக்கும் கிறிஸ்துவை அறியாதவனுக்கும் வேண்டுமானால் சரியாக இருக்கும். ஆனா தேவனை நம்புகிறவர்களுக்கோ அவர்கள் அண்டிக் கொள்வதற்கு ஒரே வழி அந்த தேவன் மட்டும்தான். அந்த தேவனை அண்டிக் கொண்டோம் என்று சொன்னா கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எந்த மலையையும் நாம் தாண்டலாம், எந்த கற்பாறை மலையையும் நம்மால் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அந்த சங்கீதம் 73:28 சொல்லுகிறது, நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். இந்த தேவனை அண்டிக் கொள்ளுகிறதுனால் அங்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னா நல்ல நம்பிக்கை கிடைக்கும். நல்ல அருமையான நம்பிக்கை. இந்த நாட்களிலே இயேசுவின் வல்லமை ஊழியத்துக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுறது என்னன்னா 2 காரியம். ஒன்று, தேவனை அண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இரண்டாவது, தேவன் எல்லாவற்றையும் செய்வார் என்று அவர் மேல் நம்பிக்கையா இருப்பது. ஒரு ஊழியத்துக்கே, ஒரு ஸ்தாபனத்துக்கே, ஒரு நிர்வாகத்துக்கே தேவன் கொடுத்த இந்த அருமையான தேவ ஊழியங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு எப்படி என்று சொன்னால் எல்லாருமே இந்த தேவனை அண்டிக் கொள்ள வேண்டியது. எல்லாருமே இந்த தேவனை சார்ந்து அப்படி சார்ந்து கொண்டால், அண்டிக் கொண்டால் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஏனென்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். எப்போ வைத்திருக்கிறேன்? கர்த்தர் நல்லவே. என்றைக்கு அவர் எனக்கு அண்டிக் கொள்ளுகிற கண்மலையாக, நான் ஓடி ஒளிகிற கண்மலையாக, நான் போனாக்கா என்னை மூடி மறைக்கிற கண்மலையாக வெளிப்பட்டதோ அன்று முதல் அந்த தேவன் மேல் நம்பிக்கை வந்து விட்டது. இந்த காலை வேளையிலே அருமையான இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, தேவ ஊழியக்காரனாகி நான் ஆணித்தரமாய் ஒன்று சொல்லுவேன். நீங்கள் கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கிறது உண்மைன்னா உங்க நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை கடைசி நேரத்துல கூட பலிக்கும், கடைசி நேரத்துல கூட வாய்க்கும், கடைசி நேரத்துல கூட அது உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும். அப்போ தயவு செய்து கர்த்தர் மேல், தேவன் மீது நம்பிக்கையா இருங்கள். அவர் சொன்னதின் வார்த்தையின் மீது நம்பிக்கையா இருங்கள்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப அண்டிக் கொள்ளுகிற கண்மலை என்று சொன்னா, முதலாவது தேவனை நம்பி இருப்பது, இரண்டாவது அந்த நம்பி இருக்கிற தேவன் மீது சுதந்திரம் தேவனை அண்டிக் கொள்ளுவது, இரண்டாவது அண்டிக் கொண்ட தேவன் மீது நம்பிக்கையாய் இருப்பது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த அண்டிக் கொண்ட கண்மலையை குறித்து இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 2:12 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்களை மூடிக்கொள்ளும். தேவனுக்கு மேம்பட்டதாக. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இங்கு காரியத்தின் கடைத்தொகையை புரிந்து கொள்ளுங்கள். செய்தியின் சாராம்சத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது சங்கீதம் 73:28 படி அந்த தேவனை, அந்த கண்மலையை அண்டிக் கொண்டா நமக்கு நம்பிக்கை உண்டாகும், நல்ல நம்பிக்கையுள்ளவர்களாய் மாறும். ஆனா அதே சமயத்துல சங்கீதம் 2 கர்த்தர் 12வது வசனத்தின்படி அந்த கண்மலையை அண்டிக் கொள்ள என்ன நடக்குமா, நாம் பாக்கியவான்களாய் மாறும். அந்த வார்த்தை சொல்லுவது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். முதலாவது நம்பிக்கைவானாக, நம்பிக்கை வதியாய் நம்மை மாற்றின இந்த அண்டிக் கொள்ளுகிற கண்மலை. இரண்டாவது நம்மை அருமையான பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் அந்த கண்மலை மாற்றுகிறது. இப்ப பாக்கியவான் எதிலே பாக்கியவான், எதிலே பாக்கியவதி என்று சொன்னா, இங்கு தேவன் கோபம் கொள்ளுகிறார். தேவன் சொல்கிற குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும். அப்போ எதிலே பாக்கியவான்களாய் மாறுகிறோம். ஆண்டவருடைய கோபாக்கினை வந்தாலும் அதிலிருந்து தப்புவது, வழியிலே ஆபத்து வந்தாலும் அதில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது. மூன்றாவது தேவனை முத்தம் செய்கிற ஒரு அனுபவம். தேவனை முத்தம் செய்கிற அனுபவம். எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு முத்தம் கொடுக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. சிலர் அதை கொச்சையா பேசுவாங்க, சிலர் அதை தப்பா பேசுவாங்க. ஆண்டவர் முத்தத்துக்காக காத்திருக்காரா என்று சொல்ல பலர் கேட்கலாம். நான் சொல்லுவேன், அவர் என்றைக்கு எனக்கு தோளின் மீது சுமக்கிற தகப்பன் ஆனாரோ அன்றைக்கு நான் அவருடைய மடியில் தவழுகிற பிள்ளையாய் மாறிவிட்டேன். அப்போ இந்த அவர் என்னை தோளில் சுமக்கிறதும் நான் அவர் மடியிலே படுக்கிறதும் உண்மைனாக்கா, இது தகப்பனும் ஒரு பிள்ளையுமான உறவு. இப்போ ஒன்று, அந்த பிள்ளைக்கு தகப்பன் முத்தம் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் தூக்குனதுக்காக இந்த பிள்ளை தகப்பனுக்கு முத்தம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, அந்த தகப்பன் பிள்ளைகளாகி நமக்கு முத்தம் தர வேண்டும். இல்லாவிட்டால் நாம் அந்த தகப்பனாகிய தேவனுக்கு முத்தம் செய்ய வேண்டும். அப்போ இந்த கண்மலையை அண்டிக் கொள்ளுதல் என்றால் என்ன? முதலாவது, அது நமக்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்கிறது. இரண்டாவது, அது நம்மை பாக்கியவானாய் மாற்றுகிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இதுல அந்த தேவன் நம்மை பாக்கியவானும் பாக்கியவதியுமா மாற்றுறது எந்த இடத்துல அல்லது எந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, அதே வசனம் சங்கீதம் 2:12 கடைசி சொல்லுகிறது, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிந்தால் என்ன நடக்கும்? ஆண்டவர் கோபப்பட்டால் என்ன சம்பவிக்கும்? பைபிள்ல நிறைய ஆதாரத்தை காமிக்கலாம். ஆனா உயிருள்ள ஒரு ஓமையை சொல்றேன். மோசேட்ட ஆண்டவர் வரும்போதே ஒரு முறை பயங்கர கோபத்தோட வந்தார். கோபத்தோடு வந்து ஆண்டவர் சொன்னார், மோசே தள்ளிக்கங்க, நீ போய் தள்ளிடல. ஒரு நிமிஷத்துல
இவங்க எல்லாரையும் அழித்து போடுகிறேன் என்று சொன்னார். இவர் எல்லாரும் அழிச்சு அப்படின்னு சொன்னது ஆண்டவர் தான் சொன்னார். அப்ப ஆண்டவருக்கு கோபம் வந்தா அது யாராயிருந்தாலும் எந்த காரியமாயிருந்தாலும் ஒரு அழிவு உண்டு என்பதில் சந்தேகமே கிடையாது. ஒரு ஊழியக்காரனா, வேதத்தை போதிக்கிறவனா, விசேஷமா ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து சொல்றேன், உங்களோடு அவர்கள் போராடுகிறார்களா அல்லது உங்களை போராட வைக்கிறாங்களா? உங்களை தூண்டுறது, உங்களை கிண்டி விடுறது, உங்களை வருத்தப்பட வைக்கிறது, அள வைக்கிறது, இல்லாட்டி உங்களை ஏதாவது ஒன்று பண்ணி சலித்து போக வைக்கிறது, இப்படி எந்த காரியத்தை பண்ணினாலும் சரி நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த அண்டிக் கொள்ளும் கண்மலையாகிய இந்த கிறிஸ்துவை நீங்க அண்டிக் கொள்ளும் போது அவர் உங்கள் நம்பிக்கையாய் மாறுவார். அந்த நம்பிக்கையாய் மாறின தேவன் இப்ப நடக்கிறது என்ன? உங்களுக்காக அவர் கோபக்காரராய் மாறுவார். உங்களுக்காக அவர் கோபக்காரராய் மாறுவார். நேற்றைக்கு மாலையிலே நான் ஒரு தேவ பிள்ளையை பார்ப்பதற்காக போயிருந்தேன். அங்கு போன பின்பு அவர் ரொம்ப நாளைக்கு பின்பாக அவரை நேரில் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷமா வரவேற்றார், உட்கார வைத்தார், மற்ற ரொம்ப அன்பாய் எல்லாவற்றையும் கவனித்தார், பேசினார். அவர் நல்ல ஒரு உயர் ஸ்தலத்திலே இருக்கிற மனுஷன். அந்த உயர் ஸ்தலத்தில் இருக்கிறத எல்லாவற்றையும் மறந்து ரொம்ப தாழ்மையோடு சொந்தரம் சிநேகம் பாராட்டினான். அப்ப நிறைய காரியத்தை பேசிட்டு இருக்கும் போது திடீரென்று சொல்லி, கர்த்தர் நல்லவே, அவர் சொன்னார், பாஸ்டர், ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா சொல்லுது, அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார் அப்படின்னு சொன்னார். அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அந்த வார்த்தையை நாங்க பேசிட்டு இருக்க நேரத்துல திடீரென்று சொல்லி, அவர் ஒரு விசுவாசி, ஆனா அவர் இந்த வார்த்தை திடீரென்று சொன்ன உடனே அந்த இடத்துல அப்படியே ஒரு அபிஷேகம் என் மேல வந்து இறங்கினது. அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார் அப்படின்ற வார்த்தை அவர் சொல்லும் போதே அதுல ஒரு பயங்கர ஜெய கம்பீர துணி இருந்தது. அதை கேட்ட மாத்திரத்துல என் காதுகளிலே பயங்கரமான ஒரு சந்தோஷம், உடம்புல ஏதோ ஒரு வல்லமை வந்து அபிஷேகம் அப்படியே நிரப்பினதை போல உடம்பெல்லாம் வேர்த்திருச்சு, நல்லா வேர்த்திருச்சு. நான் இப்போ சொல்றேன், நீங்க இப்ப இந்த வார்த்தை சொன்ன உடனே எனக்கு நம்பவே முடியல. ஏன்னா நேற்றைக்கு காலையில என் ஜனங்கள்கிட்ட இந்த வசனத்தை தான் வச்சு ஜெபத்தை நடத்தினேன். சகரியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இத சொல்லிதான் ஜெபத்தை நடத்தினேன். எல்லாரும் ஆவிக்குள்ளாக்கப்பட்டாங்க, எல்லாரும் உணர்த்தப்பட்டாங்க. இன்னைக்கு செய்தி கூட இன்னைக்கு காலை இருட்டோட ஜெபம் அவ்வளவு அருமையாக வந்தது. அது எப்படி எந்த வசனத்தை வச்சு நாங்க ஜெபம் பண்ணோமோ அதே வார்த்தை நீங்க சொல்றீங்க. அப்போ இந்த சகரியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தான் சொல்லுது, இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார், அதன் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் கோபம் கொள்ளாமலும் நீங்க அண்டிக் கொள்ளுகிறது நல்லதுதான். நீங்க போய் அந்த தேவன்கிட்ட அண்டிக் கொண்டாக்கா அவர் உங்களை கட்டி பிடிக்கிறதோ, தூக்கி இடுப்புல வைக்கிறதோ, சுமந்து தோல்ல வைக்கிறதோ, உங்களுக்கு முத்தம் கொடுக்கறது ஒரு பக்கம். இதெல்லாம் பண்ணிட்டு அந்த பக்கம் திரும்பி பாப்பா, ஏன் மகனை நிர்வாணப்படுத்தினது யார், ஏன் மகளை துரத்தினது யார், ஏன் பிள்ளைகளோட யுத்தம் பண்ணது யாரும் பார்த்து அவங்க மீது தேவன் நினைச்சு வர கோபம் கொள்ளுவாராம். அந்த கோபம் கொள்ளும்போது என்ன நடக்கும் பாருங்க. கர்த்தர் நல்லவே, அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். சமுத்திரம்னாலே பயங்கர பிரச்சனை. அந்த பிரச்சனையை பார்த்து ஒரே அடி ஆண்டவர் அடிப்பாராம். அடிச்ச உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தேவனுடைய அபிஷேகத்தை கொண்டு சொல்லுகிறேன்,
நீங்கள் ஒருவரையும் அடிக்கவும் ஒருவரை காயப்படுத்தவும் வேண்டியது இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கன்மலையாகிய கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்கள். கன்மலையாகிய கிறிஸ்துவினிடத்தில் ஒட்டிக் கொள்ளுங்கள். கன்மலையாகிய கிறிஸ்துவினிடத்தில் புகுந்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு பக்கம் நீங்க அவர் அண்டிக் கொண்டால், புகுந்து கொண்டால், ஒரு பக்கம் அவர் உங்களை நேசிக்கிறது, அன்பு பாராட்டுவது, மறுபக்கமோ ஒரு கோபம் கொள்ளுவார். கோபம் கொள்ளுகிற அவர், இது சகரியா 10:11 வசனத்தின்படி அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். இதை விட ஆண்டவர் செய்யற காரியத்தை பாருங்க, ஆச்சரியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் படிக்க 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 அப்படி ஒரு பிரமிப்பு. யாத்திரையாகவும் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். தயவு செய்து எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடு கடலிலே உறைந்து போயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய மகனுக்காக, தம்முடைய மகளுக்காக, தம்முடைய பிள்ளைக்காக வரும்போது அவர் நாசின் சுவாசத்தை அனுப்புவாராம். ஒரு மூக்க பிடிச்சிட்டு ஒரு மூக்க இழுத்து ஊதுனாக்கா அங்க என்ன நடக்குது? ஜலம் அப்படியே குவிஞ்சி நிக்குதாம். உங்களால் நம்ப முடியுதா? தண்ணி என்னைக்காவது கோபுரமா நிக்க முடியுமா? தண்ணிய கோபுரமா நிலைநிறுத்த முடியுமா? அது பறந்து விரிந்த பூமியில வைக்க முடியும், ஓடுகிறதாய் வைக்க முடியும், அல்லது கசிகிறதா வைக்க முடியும், அல்லது ஒரு டேம் போல கட்டி தேங்கி வைக்க முடியும். ஆனா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கோபம் கொள்ளும் போது நடக்கிறது என்ன? அந்த தண்ணீர் அப்படி குவிந்து போகிறது, குவிந்து நின்றது, ஏஞ்சி நிக்கி. அடுத்தது வார்த்தை சொல்லுது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. பயங்கர வெள்ளம், கட்டை அடிச்சிட்டு போகுது, கல் அடிச்சிட்டு போகுது, வீட்டை அடிச்சிட்டு போகுது, சாட்சி அடிச்சிட்டு போகுது, நல்ல பேர் அடிச்சிட்டு போகுது, ஆவிக்குரிய ஜீவித்தை அடிச்சிட்டு போகுது, ஜெப ஜீவித்தை அடிச்சிட்டு போகுது, வேதவாசிப்பு அடிச்சிட்டு போகுது, ஐக்கியத்தை அடிச்சிட்டு போகுது, சபை அடிச்சிட்டு போகுது, உறவு அடிச்சிட்டு போகுது. பயங்கர வெள்ளம் வருது. வெள்ளம் வந்து உங்களுடைய இந்த நல்ல காரியத்தை அடிச்சு எடுத்து கொண்டு போய் தள்ளுடன் பார்க்கும் போது ஆண்டவர் குறுக்கே வருகிறார். வந்த உடனே என்ன நடக்குது? வெள்ளம் குமியலாக நிமிர்ந்து நின்றது. அல்லேலூயா. முதலாவது ஜலம் என்கிற தண்ணீர் குவிந்தாலே அது உலகளாவிய வரலாறு, ஒரு கின்னஸ் ரெக்கார்ட். இப்போ தண்ணி மட்டும் நிக்கல, காற்றும் மழையும் பயங்கரமா எழும்பி ஒரு புயல் வீசிச்சு பாருங்க. அந்த புயல் தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே ஒரு குவியலாக எழுந்து நிமிர்ந்து நின்றது. எல்லாரும் பார்க்கிறாங்க, ஐயோ பயங்கரமான காத்து, எத்தனை வீடுகளை தள்ள போது தெரியல, இன்னும் எதாவது இழுத்துட்டு போகும்போது தெரியல, சுழற் காத்து வந்து என்ன பண்ண போதும் பயந்தான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே, நான் உன்னோடு இருக்கிற மகளே. நீ எதை புயல் போல நினைக்கிறாய், எதை பெரும் வெள்ளமாக நினைக்கிறாய், அந்த வெள்ளத்தை நான் குவியலாக நிமிர்ந்து நிற்க வைக்கிறேன். நீ கண்களை திறந்து பார், உன் மீது பாய வேண்டிய இரும்பு கம்பி அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ உன்னை இடர பண்ணுகிற கல் இதோ அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னை காயப்படுத்தி உன் ஜீவனை எடுக்க வேண்டிய ஆயுதம் இதோ அது காற்றிலே அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். அவர் வெள்ளத்தை புயலை குவியலாய் நிற்க பண்ணுகிறது. இதுதான் தேவனுடைய கிரியை. அந்த யாத்திரையாகவும் 15:8 அடுத்ததாக சொல்லுகிறது, ஆழமான ஜலம் நடு கடலிலே உறைந்து போயிட்டு.
இதெல்லாம் கேட்ட நம்புற மாதிரியா இருக்குது. பெரிய கடலு, அங்க அலை பயங்கரமா வந்தது, அதுல இருந்து வெள்ளம் வந்தது. ஆண்டவர் பார்த்தாராம், இப்போ தம்முடைய ஜனங்களை திரும்பி பார்த்த உடனே அந்த கடலுக்கு அடியில தண்ணி அப்படியே உறைஞ்சி போய் நிக்குது. பொங்க வேண்டிய தண்ணி, சுழல வேண்டிய தண்ணி, பயங்கரமா வர்றதும் போவதுமா எழும்ப வேண்டிய தண்ணி உறைந்து போய் நிற்கிறது. அந்த வார்த்தை அழகாய் சொல்லுவது, ஜலம், கர்த்தர் ஆழமான ஜலம் நடு கடலிலே உறைந்து போயிட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உறைந்து போகுதல் என்பது என்ன? உங்க ஜீவியத்தில் எதிராய் எழும்புகிறவர்கள் எதையுமே செய்ய முடியாதபடிக்கு அப்படியே நின்று போக போகிறார்கள். அவர்களுடைய காரியம் வாய்க்காமல் போக போகிறது. அவருடைய காரியம் ஒன்றும் ஜெயம் பெறாமல் போக போகிறது. இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, கன்மலையாக கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவாம் கன்மலையை அண்டிக் கொள்ளுங்கள். அப்ப இந்த காரியம் நடக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவது பார்த்தோம், இந்த கன்மலையை அண்டிக் கொள்ளும் போது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறுகிறோம். இரண்டாவதாக பார்த்தோம், சங்கீதம் 2:12 நாம் இந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளும் போது நாம் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் மாறுகிறோம். மூன்றாவதாக, இந்த கன்மலையாம் கிறிஸ்துவை அண்டிக் கொண்டால் அங்கு என்ன நடக்கிறது? வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். இப்போ இந்த கன்மலையை அண்டிக் கொள்ளும் போது முதலாவது நம்மை நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற்றினாண்டவர். இரண்டாவது நம்மை பாக்கியவான்களாய் மாற்றினாண்டவர். இவன் மூன்றாவது என்ன செய்ய விரும்புகிறார்? அவரே நமக்கு கேடகமாய் இருக்க விரும்புகிறார். ஐயா, இந்த கேடகம் என்றால் என்ன? கேடகம் என்பது எது? ராணுவ வீரர்கள் யுத்த காலத்துல இறங்கி பயங்கரமா சண்டை போடுற நேரத்துல இடது கையில் பிடித்திருக்கிறதானே ஒரு நல்ல பெரிய இரும்பு தட்டுக்கு பேதான் கேடகம். ஏன்னாக்கா எதிராளி அம்புகளை அனுப்புனா அந்த கேடகத்துல பட்டா அந்த அம்பு அப்படி கீழே விழுது. ஈட்டிய தூக்கி எறிஞ்சா அந்த கேடகத்துல பட்டா ஈட்டி முனை தெரித்து கீழே விழும். அல்லது எதிராளியின் பட்டயம் ஓங்கி வெட்ட வந்தா இந்த கேடகத்தை தூக்கி பிடிச்சிட்டா அந்த வெட்டு கேடகத்து மேலதான் விழுமே தவிர ஆட்கள் மேல விழுகாது. இப்படி தடுப்பு காவல் கொடுக்கிற தடுப்பு காவலுடைய ஆயுதத்துக்கு பேர்தான் கேடகம். அப்ப எழுதி கொள்ளுங்க, இந்த கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நீங்க அவரை அண்டிக் கொண்டிருக்கீங்களா? அவரையே சார்ந்து கொண்டிருக்கீங்களா? அவரை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கீங்களா? தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், அவரே உங்களுக்கு கேடகமாய் இருந்து உங்கள் மீது வீசப்படுகிற அம்புகளுடைய கூறுகளை உடைத்து உங்களுக்கு எதிராய் அனுப்பப்படுகிற ஈட்டிகளை வழிமாறி போக செய்து உங்களுக்கு நோக்கி சொத்திரம் ஓங்கி வெட்ட பார்க்கிறதானே அந்த சொத்திரம் ஆயுதங்கள், அந்த பட்டயங்களை மலிவ சொத்திரம் அப்படி அது பொலிவிழுந்து போகத்தக்கதாய் அது ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறது எல்லாமே இந்த கேடகம். இந்த கேடகம் தான் உங்க வாழ்க்கையிலே தேவனுடைய தயவாய் இருக்க போகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கேடகம் என்றால் என்ன?
இந்த கேடகம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த கேடகத்தை குறித்து சோத்திரம் அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆவியானுடைய வெளிப்பாட்டின் வசனம் எழுதி கொள்ளுங்க. இந்த கேடகம் என்றால் என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. இந்த கேடகம் என்றால் எதை குறிக்கிறது? தேவனுடைய மகிமை பொருந்திய பட்டயத்தை காண்பிக்கிறது. பட்டயத்துல பலவிதமான பட்டயங்கள் உண்டு. ஆனால் இங்கு சொல்லப்படுகிற இந்த உபாகமம் 33:29 சொல்லப்படுகிற இந்த பட்டயமானது மகிமை பொருந்திய பட்டயம். கேடகம் என்று சொன்னால் அது நல்ல மகிமைக்கும் பட்டயத்துக்கும் இணையாக இணைத்து சொல்லப்படுகிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அவரே உங்களுக்கு கேடகமாயிருந்து அதையெல்லாம் எதிர்கா வார்த்தைகள், எதிராளுடைய சொற்கள், எதிராளுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாவற்றையும் தடுத்து கர்த்தர் நல்லவே. அந்த தடுத்தலுக்கு அவங்க இணங்குனா பரவாயில்ல, இணங்காத பட்சத்துல அந்த கேடகத்தையே ஆண்டவர் பட்டயமா மாற்றுவார். அந்த கேடகத்தையே ஆண்டவர் மகிமை பொருந்திய பட்டயமாய் மாற்றுவார். அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி அந்த கண்மலையாம் கிறிஸ்துவினிடத்தில் போய் அண்டிக் கொள்ளுங்கள். அந்த கண்மலையாம் கிறிஸ்துவினிடத்தில் போய் ஒட்டி கொள்ளுங்கள். அப்போ அவர் உங்களுக்கு நல்ல கேடகமாய் இருப்பார், மகிமை பொருந்திய பட்டயமாகவும் இருப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கு நல்ல ஒரு பலத்த விசுவாசம், ஜெபத்தோடும் அபிஷேகத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஆண்டவர் கொடுத்த புது வசனத்தை எடுத்து இந்த காலை வேளையிலே இவ்வளவு ஜெபத்தோடு கொடுக்கிறதுனால இதை எத்தனையோ பேர் அண்டிக் கொள்ள போகிறார்கள், எத்தனையோ பேர் இதை பயன்படுத்திக் கொள்ள போகிறார்கள். இந்த கண்மலையாம் கிறிஸ்துவினிடத்தில் தங்களை சொருகி வைத்துக் கொள்ள போகிறார்கள். அதனால் தேவன் அவர்களை மகிமையாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான அண்டிக் கொள்ளுதலை குறித்து இன்னொரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 48வது வசனம். லூக்கா 19:48 வசனம் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் நல்லவை. யார்? யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள், யூதர்கள். கர்த்தர் நல்லவே. அந்த தேவனுடைய சூத்திரம் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்கிறார்கள். அவர் கொடுக்கிற வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை கவனிக்கிறார்கள். கவனித்து விட்டு, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வசனம் கொடுத்தி, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கொடுத்தி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவர்கிட்ட போய் அண்டிக் கொள்றாங்க. அப்படி ஆண்டவர்கிட்ட அண்டிக் கொண்டதுனால் அங்க என்ன நடக்குது? யூதர் தலைவர்கள் பார்க்கிறார்கள், ரோமர் ராஜ்யத்தின் அதிகாரிகள் பார்க்கிறாங்க. எப்படியாகிலும் இயேசுவை பிடித்து ஏதாவது பண்ணணும் பார்க்க. ஆனா ஜனங்க இயேசுவிடத்தில் அண்டிக் கொண்டிருந்தபடினால் அந்த ஜனங்களுக்கும் பாதுகாப்பு, ஆண்டவருக்கும் பாதுகாப்பு. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தேவனை அண்டிக் கொள்ளுகிறேன், உங்களை தேவனுக்குள் நடத்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த நல்ல சுதர தேவ மனிதர்களை அண்டிக் கொள்ளுகிறேன், அவர்களோடு இணைந்து கொள்ளுகிறேன். அந்த பாக்கியத்துக்குள் வாருங்கள், அந்த பாக்கியத்துக்குள் வாருங்கள். அப்போ இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 48 வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை அதுல இருக்கு. என்னன்னாக்கா, அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைமுகமா
ரகசியமா தேவனுக்கு எதிராக ஏதோ பண்ண பார்த்தாங்க. ஆனா அதுக்கு ஐடியாவே கிடைக்கல, அதுக்கு வாய்ப்பே அமையல, அதுக்கு சூழ்நிலையே கிடைக்கல. அப்போ இந்த வகை காணாமல் போக பண்ணுவது யார்? தேவன் மட்டும்தான். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அவரோடு இணைந்து கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் கூட இருந்து எதிராக யார் எதை செய்தாலும் அதற்கு அவங்க வகை காணாமல் போய்விடுவார்கள், அதற்கு வழி வாய்ப்பு இல்லாமல் போய்விடுவார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 48வது வசனத்தின்படி ஜனங்கள் எல்லாரும் அவரை அண்டிக் கொண்டதை போல நீங்கள் தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். பணத்தை அல்ல, அதிகாரத்தை அல்ல, மனிதர்களை அல்ல, சூழ்நிலைகளை அல்ல, அந்த தேவனை அண்டிக் கொள்ளுங்க. அவர் திரும்புவார், அவர் திரும்பி பார்ப்பார், சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார், தண்ணீர் குவியலாய் நிற்கும், பெரு வெள்ளம் குமிந்து எழுந்து நிற்கும். கர்த்தர் நல்லவே, சமுத்திரத்தின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் வறண்டு போகும். தைரியமாயிருங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், தேவனை மாத்திரம் சார்ந்திருங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ இந்த கண்மலையாம் கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுவதை குறித்து கடைசியாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 57:1 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக. எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். நல்லே அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் தம்முடைய செட்டைகளின் நிழலிலே வைத்து மறைக்கிறவராயிருக்கிறார். ரிபி the dog the d the dog the d கராகடகக்கரதி. என்ன ராஜ தந்திரத்தை நடப்பித்தாலும், எந்த விதமான திறமையை வெளிப்படுத்தினாலும், இந்த சுத்திர சங்கீதம் 57:1 அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களை அவர் தமது செட்டைகளின் நிழலில் வைத்து மூடிக்கொள்ளுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அந்த சங்கீதம் 57:2 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீட்டு தேர்வு எழுதுனேன், பதில் வருமா, பதில் ஜெயிப்பேனா தெரியல. டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனேன், வேலை கிடைக்குமா கிடைக்காதா தெரியல. சுத்திர சிலருக்கு பணம் கொடுத்திருக்கிற டிரான்ஸ்பருக்காக டிரான்ஸ்பர் ஆவேனா இல்லையா தெரியல. இப்படி எதுவுமே என்ன நடக்குதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் மீது நம்பிக்கை வைத்து கடந்து செல்லுங்கள். அந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறபடி எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். அப்ப நம்புகிற உங்களுக்கு செய்வார். மகிமையின் தேவனுடைய கரம் அப்படியே செய்ய போகிறது. இந்த சங்கீதம் 57:1 சொல்லுகிறபடி விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம், அவருடைய செட்டைகளின் நிழல் உங்களை மறைக்கும். நீங்க தேவனை மட்டும் சார்ந்திருங்கள், கர்த்தரை மட்டும் சார்ந்திருங்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கையாயிருங்கள். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள், விரோதிகள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும். நீங்க நல்ல ஒரு சாட்சியை சொல்ல போகிறீர்கள். நான் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, யோபு 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி கண்மலையாகிய உம்மை நான் அண்டிக் கொள்ளுகிறேன், அண்டிக் கொள்ளுகிற கண்மலையாய் நீர் என் வாழ்க்கையில் வந்ததற்காக நன்றி என்று சொல்லி, இன்னைக்கு நீ சொன்ன தீர்க்கதரிசனமாய் சொன்னேன், வெளிப்பாடுகளாய் சொன்னேன், தேவனுடைய செய்தியின் ஆதாரமாய் நீ சொன்னேன், எல்லா நல் வார்த்தைகளும் ஒன்றும் தரையிலே விழுந்து போகாமல் அப்படியே நிறைவேற்றி தாரும் என்று சொல்லி ஒருவரும் மௌனமாய் இருக்காமல் எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான கர்த்தர் நல்லவே,
இந்த காலை வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். காலையிலேயே அருமையான ஊழியக்காரரை கொண்டு நேர்த்தியும் செம்மையுமான வசனங்களை கொடுத்து, சத்துருக்கள், விரோதிகள், பகைஞர்கள் என்ன ஆவார்கள் என்கிறதை கத்த தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் ஆண்டவரே சொல்லவும் ஸ்தோத்தரிக்கவும் நீர் உதவி செய்தி. அப்படியாய் புறப்பட்டு வந்த நல்ல வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல நல்ல சாட்சியை கொடுத்தீரே. இந்த வயது முதிர்ந்த காலத்திலே நானும் உயிரோடு இருக்கிறவர்கள் ஒருவன் என்று சொல்லாமல் அந்த உயிரோடு இருக்கிறவர்களில் நான் கர்த்தரை சார்ந்த மகள், தேவன் என்னை கொண்டு செய்தார் என்று சொல்லத்தக்கதான ஒரு சாட்சியாய் நீர் அன்பு தாயாரை மாற்றினதற்காக நன்றி. அது மாத்திரமல்ல ஆண்டவர், நல்ல பாடலுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், கருத்து மிக்க இருதயத்தை தொடக்கூடிய நல்ல பாடலை கொடுத்தி அதற்காக 1 கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றை விட யோபு 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி அங்கு மலை இருக்கிறது, வானத்தில் பெய்கிற இன்னொரு மலை இருக்குது, ஆனா 3வது கண்மலை இருக்கிறது. அந்த 3ஆம் மலையாகிய கண்மலையை பற்றி கொள்ளுகிற ஆண்டவர் பிள்ளைகளாய், ஆண்டவர் அண்டிக் கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டோடைய அபிஷேகம் இந்த இருட்டோட ஜெபத்துக்கு வந்து எல்லார் மீதும் தங்கி இருப்பதாக, ஆண்டவர் எப்போதும் நிறைந்திருப்பதாக, சத்துருக்களுக்கு விரோதிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். நீ சொன்ன நல்வார்த்தைகள் அப்படியே நடப்பதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.